அதாவது மெட்ரோ நகரங்கள் என்றால் நான் ஏற்கனவே பல முறை நாம் பல கேள்விகளில் பார்த்தோம். நகர்ப்புறங்களில் அவருடைய செல்வாக்கு அதிகம் இருப்பது போல் ஒரு காட்சி வந்து கொண்டே இருக்கிறது. எனவே முக்கியமான சென்னையின் மெட்ரோ நகரங்கள் என்ற 5 நகரங்களை சொல்ல, மெட்ரோ நகரம் என்றால் சென்னை மட்டும்தான் மெட்ரோ நகரம், கோவை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான 5 நகரங்கள் என்றால் நீங்கள் பொதுவாக அனைவரும் சொல்வது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை என்றுதான் கூறுவார்கள். எனவே சென்னையில் எப்படி இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது எடுத்திருந்தோம். அதில் பாருங்கள், சென்னையில் 36% பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க, எதிர்ப்பு 25, 31% கருத்தில்லைன்னு சொல்லியிருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக. அடுத்ததாக பெண்கள் பார்த்தீர்கள் என்றால் 25% ஆதரவு, எதிர்ப்பு 15, கருத்தில்லை 60. கருத்தில்லை என்பது 60% பேர் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களை நிறைய பேருக்கு விஜயை பற்றி இன்னும் முழுமையா சென்னையிலேயே தெரியல என்பதுதான் தற்போது இது காட்டுகிறது. நிறைய இல்லத்தரசிகள் எடுத்தோம், அந்த இல்லத்தரசிகளுடைய முடிவுதான். அடுத்த சென்னையை பார்த்துவிட்டோம், அடுத்த நகரத்தில் செல்வோம். அடுத்த நகரம் திருச்சி எப்படி இருக்கு என்று பார்ப்போம். கோவை வந்திருக்கிறது. எனவே கோவையின் ஆதரவு எப்படி இருக்கு விஜய்க்குன்னு பார்த்தா 32% ஆதரவு, எதிர்ப்பு 27, கருத்தில்லை 41. பெண்களில் பார்த்தீங்கன்னா 26% ஆதரவு, எதிர்ப்பு 21, கருத்தில்லை 53. கோவையில் நிலவரம் இது. கோவை எப்படி இருக்கின்றது? அடுத்ததாக என்ன நகரம் கொடுக்க போகிறார் நமது வரகலை நிபுணர் என்று பார்ப்போம். அடுத்ததாக வரப்போகும் நகரம் நெல்லை மாநகரம். எனவே நெல்லை மாநகரத்தில் ஆண்கள் 29, எதிர்ப்பு 21, கருத்தில்லை 50. ஆதரவு பெண்கள் ஆதரவு பார்த்தீங்கன்னா 32. நெல்லையில் பெண்கள் ஆதரவு இருக்கு 32%, எதிர்ப்பு 14, கருத்தில்லை என்பது 54 இருக்கிறது. எனவே அடுத்து வரப்போகும் நெல்லை அடுத்து வரப்போகும் நகரம் என்னவென்று பார்ப்போம், திருச்சி. எனவே திருச்சி மாநகரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருச்சி மாநகரில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆதரவு 30%, எதிர்ப்பு 18, பெண்கள் ஆதரவு 24, எதிர்ப்பு 10, கருத்தில்லை 2லையுமே அதிகமாக இருக்கிறது 66, 52 என்று இருக்கிறது. அடுத்ததாக வரப்போகும் நகரம் மதுரை. மதுரை மாநகரம் ஆண்கள் 24, பெண்கள் 21, எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா 33, 40. எதிர்ப்பு இங்கு சற்று அதிகமாக காணப்படுகிறது, கருத்திலையும் சற்று குறைந்திருக்கிறது. மற்ற இடங்களை பார்க்கும்போது இங்கு குறைந்திருக்கு. மதுரையிலே 43, 38 என்று வந்திருக்கிறது. எனவே இந்த பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகத்தின் 5 முக்கிய நகரங்கள், மெட்ரோ நகரங்கள் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம அழைக்கலாம். சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை 5 நகரங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தற்போது முதல்ல பார்த்தீங்கன்னா மதுரை, சென்னையை பாருங்க 36, 25. ஆனால் சென்னையில் எனக்கு ஆச்சரியமானது 60% பேர் கருத்தையே தெரிவிக்கல. அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா நீங்கன்னா 60% பேர் தெரிவிக்காதது. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒப்பீனியன் இப்போதான் ஃபார்ம் ஆகுது. அதனால அது இவங்கெல்லாம் சீரியஸா பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லாம சீரியஸா பதில் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கருத்தில்லைன்றது பெண்கள் 60%, பெண்கள் இதை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவை சீரியஸா பதில் சொல்லியிருக்காங்க. ஆண்கள்லயும் 39% பாருங்க, அதுதான் அதிகம். நீங்க காமிச்ச எல்லா நகரங்கள்லயுமே கருத்தில்லை அப்படின்றது தான், அந்த கருத்து தான் அதிகமா இருக்கு. அதனால இப்போதான் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது மெல்ல மெல்ல. இதுல நம்ம பார்த்ததுல கருத்தில்லை கம்மியா இருக்கிறது மதுரை தான். மதுரைக்காரங்க டக்குன்னு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, எதிர்ப்பு இல்ல ஆதரவு ஏதோ ஒண்ணு, கருத்தில்லாம் சொல்லல. அதான் அந்த வேகத்துக்கு மதுரைக்காரங்க வேகத்துக்கு மற்ற ஊருக்காரங்க ஈடு கொடுக்க முடியல. அவங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம், டைம் எடுத்து சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பார்க்குறது, நீங்க நெல்லை மண்டலம் எடுத்தீங்கன்னா, நெல்லை மாநகரம், மண்டலம் அல்ல நெல்லை மாநகரம் நீங்க எடுத்தீங்கன்னா, நெல்லை மாநகரத்தை பெண்கள் ஆதரவு சற்று தூக்கலா இருக்கு. ஏன்னா நெல்லை அதாவது தென் மண்டலமா பார்க்கும்போது பெண்கள் ஆதரவு மிக மோசமா இருந்ததுங்க. ஆனா இப்ப நெல்லை மாநகரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 32%. இது சினிமாவின் பிரதிபலிப்பா பாக்குறீங்களா நீங்க? இல்ல, இது நான் சினிமாவின் பிரதிபலிப்பா பார்க்கல. மக்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க விஜயுடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அது அவங்களுக்கு புரியறதுனால தான் கருத்து இல்லைன்றத 50-54% பேர் சொல்றாங்க. இதெல்லாம் அவருடைய சமூக ஊடக செயல்பாடுகளை பார்த்து அவங்க எவ்வளவு கண்டென்ட் கன்சியூம் பண்ணாங்கன்றத பொறுத்து. இப்போ நான் ரெகுலரா ஒரு ட்விட்டரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் நான் ஆதரவோ எதிர்ப்போ செய்வேன். இல்ல நான் திமுக ஆளு ட்ரெடிஷ்னலா, இல்ல அதிமுக ஆளு அப்படின்னா நான் எதிர்ப்பு அப்படின்னு பதிவு பண்ணுவேன். நம்ம இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இதை கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி திருச்சி, மிக முக்கியமான திருச்சி, தமிழகத்தின் மைய நகரமான திருச்சியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 24 ஆதரவு, 30 ஆதரவுன்னு ஆண் பெண் இருக்கு. ஆனா கருத்தில்லை இங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா இது வரைக்கும் யாரும் இன்னும் எதுவும் பெருசா ஒப்பீனியன் கொடுக்கல. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அரசியலை புரிஞ்சு வச்சிருக்காங்க, கேள்விகளை உள்வாங்கி பதில் சொல்றாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
கண்ணன், உங்கள் பார்வை இது எப்படி இருக்கு கண்ணன்? திருச்சி மற்ற முக்கிய நகரங்கள்ல இந்த 5 மெட்ரோ நகரங்களிலுமே அவருக்கு வந்து அந்த 30, 36, 32 அந்த அளவுக்குள்ள தான் அவருக்கு வந்து ஆதரவு இருக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான முடிவு தான். ஏன்னா வந்து முழுவதும் அந்த சினிமா ரசிகர்கள் மட்டுமே அவருக்கு வந்து அந்த ஆதரவு இல்லை, பொதுவான மக்கள்கிட்டே அந்த பொதுவான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது அந்த 30% வந்து நம்ம வந்து உணர முடியுது. இது இந்த அரசியல் கட்சிகள் தாண்டி அந்த ரசிகர்கள் தான் வந்து பெருமளவில் இந்த கருத்து சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது. ஏன்னா கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க ஃபுல்லாகவே கொஞ்சம் இந்த பொலிட்டிக்கல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாமே வந்து அந்த ரசிகர்கள் தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மற்ற எல்லாருமே வந்து ஒரு கருத்து இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க.